ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுனா சப்பாத்தி, ஒயிட் கிரேவி அண்ட் முட்டை தொக்கு. இது எப்படி செய்கிறதுனா யூஷுவல் எப்போவும் போல் சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒயிட் கிரேவிக்கு தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இது நல்லா பொரியட்டும். இது கூட கொஞ்சம் புதினா, 4 பச்சை மிளகா சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போகிற அளவு வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி நல்லா வதங்கணுன்னு இல்லை, இந்தளவு வதங்கியிருந்தால் போதும். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காலிஃப்ளவர், பீன்ஸு, உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். நமக்கு விருப்பமான காய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி ஊற வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். காய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காய் வதங்கிட்டு இருக்க டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி தேங்காய், 2 பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வதங்கிட்டு இருக்க காய் கூட அரைச்சதை சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி 2லேருந்து 3 விசில் விட்டுக்கலாம். இது சப்பாத்தி, பூரிக்கெலாம் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்குறதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன். வதங்கி வந்ததும் இந்த டைமில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவு வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். நான் சின்னதாக இருக்குங்க 3 சேர்த்துருக்கேன், பெருசாக இருந்தால் 2 போதும். நல்லா வதங்கவும் தேவையான அளவு 1/2 ஸ்பூன் மிளகா பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 பிஞ்ச் பட்டை கிராம்பு பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், ஆப்ஷனல் தான். இது கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்க முட்டையை போட்டோன்னா கிரேவி ரெடி. இப்போது சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்தி எனக்கு ரொம்ப ரவுண்ட் ஷேப்பாலாம் வராது, தெரிஞ்ச அளவு பரத்துறேன். சப்பாத்தி சுட்டுக்கலாம். நைட் டின்னர் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.